பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இன்றைய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே தேவன் வெளிப்படுத்தின வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். கேட்டு விசுவாசிங்கள். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கலாம். எல்லா குறைபாடுகளையும் எல்லா குறைவைகளையும் நீக்கி தேவன் உங்களை செல்வந்தராக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். இது வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவனுடைய ஜனங்களையும் இந்த தீர்க்க தரிசனம் வழியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் பிரகாரம் உங்களுடைய குறைவையெல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுர ஊழியங்கள், விஜயவாடா, ஆந்திர பிரதேசம். என்னுடைய பெயர் பாஸ்டர் திமோத்தி பார்த்திபன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 9182152199. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 9441248629. 24 hours உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஜெப விண்ணப்பங்களை, ரிக்வெஸ்ட்டை வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திப்போம். ஆமென். God bless you.